சொல்றா உண்மையா சொல்றடா சொல்றா உண்மையா சொல்லு. ஏய் அர்ஜுன் எங்க சொல்றா? ஏய் எங்க வச்சிருக்க? இல்ல அடி வாங்கியே சாவ. சொல்றா சொல்லு சொல்றா என்ன புரியல? இருக்க மாட்டான். சொல்றா என்ன பிரதர், பூஜை நேரத்துல வந்துட்டோமா? என் மருமக ரொம்ப பயப்படுறா. ஸ்டேஷன் அப்படிதான் காலி. இது வன்முறை பிரதர், உங்களுக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, போய் தடுங்க. இது உங்க டியூட்டி, நாம இதுல தலையிட முடியாது. அதுக்கு தான் நான் உங்களை வர வேணான்னு சொன்னேன். சரி நீங்க இங்கே இருங்க, நான் போய் பேசுறேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன் சார். எஸ்ஐ தனபால பார்க்கணும் சார். அவர் வெளியே போயிருக்கார் சார். நான் இப்போ ஆன் டியூட்டியில் வந்திருக்கேன். கிளைண்ட் வந்திருக்காங்க. நான் இப்போ இன்ஸ்பெக்டர் இல்லை, பிஸ்னஸ் மேன். சொத்தப்புனீங்க தொலைச்சிருவேன். ஓகே. அப்புறம் சார், சார் எப்போ வருவாரு? இப்போ சார். இன்ஸ்பெக்டர் சார். யோ கத்தாதையா, இன்ஸ்பெக்டர் வந்துருவாரு. ஒரு சின்ன பிரச்சனை, அதான் தனபால் சாரை பார்த்து ஹெல்ப் கேட்கலான்னு. வந்துருவா சார், நீங்க உட்காருங்க சார். பரவாயில்ல, நீங்க வெளில வாங்க, அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஃபார்முலா ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் வாங்குங்க, புரியுதா? வாங்க. ஏய் உட்கார. சத்தம் போட்டு கொன்னுடுவேன். வாயை மூடிட்டு உட்காந்துருக்கணும். வாங்க. நீ அழாதம்மா, கண்டிப்பா வந்துருவான். காலி சார், இவங்களை உள்ள போய் உட்கார சொல்லு சார். எல்லாருக்கும் டீ வாங்கிட்டு வரேன். வேண்டாம் சார், தேங்க்யூ. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இவங்க சொல்லுவாங்க, எழுதிக்கங்க. சார் பேப்பர் எடுத்துட்டு வரேன். என்ன பிரதர், கவனிப்பு சல்யூட் எல்லாம் பலமா இருக்கு. நான் தான் சொல்லியிருக்கேன் காலி, இங்க ஏற்கனவே வந்திருக்கேன்னு. எஸ்ஐ வேண்டப்பட்டவர், அதான் இந்த கவனிப்பு. என்ன கம்ப்ளைண்ட் சார்? இவங்க ஆதிரா, இவங்க ஹஸ்பண்ட் பேர் அர்ஜுன். சித்தர்மலைக்கு வந்த இடத்துல மிஸ்ஸிங். சார் அந்த கேஸா? ஏற்கனவே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். அப்படியா? ஆமா சார். உள்ள இருக்கிற 2 பேரும் அர்ஜுன் கிட்ட ஏற்கனவே பிரச்சனை பண்ணியிருக்கானுங்க. அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கோம். என்ன சொல்றானுங்க? என்ன அடிச்சாலும் பேசவே மாட்டேங்கிறானுங்க. அர்ஜுன் மிரட்டல் உண்மை, ஆனா நாங்க ஒன்றும் பண்ணல. அவர் எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும் சாதிக்கிறாங்க சார். சார் நல்ல விசாரிக்க சொல்லுங்க சார். ஒருவேளை இவனுங்க கூட கடத்திருக்கலாமே. ஆமா இல்ல? ஆமா, அவர் மிஸ் ஆயிட்டதா கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? திருப்பதினு ஒருத்தர் சார். இப்ப எங்க இருக்காங்க? அவங்க டாக்டரும் அர்ஜுனோட சித்தப்பாவும் டீ சாப்பிட போயிருக்காங்க. போய் பாருங்க சார், டீடைல் சொல்லுவாங்க. நீங்க வேணா அவங்கள போய் பாருங்க சார். முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தல சார். அதான் ஏற்கனவே கொடுத்துருக்காங்களேம்மா, அதுவே போதும். மாமா நீ பயப்படாதம்மா, போலீஸ் தீவிரமா விசாரிக்கிறாங்க. அர்ஜுன் கண்டிப்பா கிடைச்சிருவான். வா, திருப்பதியை போய் பார்க்கலாம். காளி, நீங்க பேசிட்டு இருங்க, எஸ்ஐ வந்தா நான் கூப்பிடுறேன். சரி பிரதர், வாமா. அப்பா ஆதிரா, வாமா, நீயும் வந்துட்டியா? அருணகிரி பாப்பா. அங்கிள், அவருக்கு என்ன ஆச்சு? எப்படி மிஸ் ஆனாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. நீ பதறாதம்மா, நான் எல்லாத்தையும் சொல்றேன். அவருக்கு என்ன ஆச்சு அங்கிள்? என்ன ஆச்சுண்ணே? வா சொல்றேன். இந்த பாருமா,
நீ பயப்படாத, அர்ஜுனுக்கு ஒன்றும் ஆகாது. அங்கிள், அவர் எப்படி மிஸ் ஆனாரு? குளிக்க போன இடத்துல காணாம போயிட்டாமா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். மாமா இப்ப அதுவா முக்கியம்? இவ்வளவு பெரிய மனுஷன் பக்கத்துல இருந்திருக்கீங்க, பத்திரமா பாத்துக்க மாட்டீங்களா? இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கலப்பா. நானும் பூலிங்கமும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம். எஸ்ஐ தனபாலன் கூட எங்களுமோ தேடி பார்த்தாரு. ஆனா எங்கேயுமே அர்ஜுன் கிடைக்கல. அர்ஜுன், அழாத ஆதிரா, தைரியமா இரு. அர்ஜுன் கண்டிப்பா கிடைச்சிருவான், பாத்துக்கோ. ஏமா நீயாவது பொறுப்பா இருக்க வேண்டாமா? சுத்தங்கிறது மனசுல இருக்கணும். அறிவுல நீ குளிச்சே ஆகணுமா? இல்ல மாமா, அங்க குளிச்சா நல்லதுன்னு சாமியார் தான் சொன்னாரு. இப்படியே சாமியார் பேச்ச கேட்டு கேட்டு நமஸ்தமா போங்க. எப்பதான் திருந்துவீங்க? சார், ஐயா உங்களை கூப்பிடுறாரு. சரி வரோம். நீ கவலைப்படாதம்மா, அகிலனுக்கு இங்க நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அர்ஜுனை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். நீ தைரியமா வா. வாமா. பூலிங்கம் உள்ள கூப்பிடுறாங்கப்பா, வா. சரி இந்த வரேன். ராஜு வா. சார், ஐயோ உண்மையை சொல்றா. பண்ணல சார். உண்மையை சொல்றானே. ஐயோ அம்மா, உண்மையை சொல்றா. சொல்லு. 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 வாமா. சொல்றா. ஹேய், நீ எதுக்கு அழற? நீ எதுக்கு அழற? எல்லாம் உன்னாலதான். ஆதிரா, ராஜு, நீ அழுதா எப்படிமா? பார், ஆதிராவும் உன்னை பார்த்து அழுதுட்டே இருக்கா பாரு. ரெண்டு பேரும் இப்படி அழுதுட்டே இருந்தீங்கன்னா நாங்க என்னதான் பண்றது? நாங்க எப்படித்தான் உங்களுக்கு சமாதானம் சொல்றது? காளி, நீயே சொல்லக்கூடாதா? எல்லா முயற்சியும் பண்ணியிருக்கோம், கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கோம். போலீஸ் சீக்கிரமே கண்டுபிடிச்சு தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்காவது பொறுமையா இருக்க வேண்டாமா? இந்த பாருமா, இப்பதான் நீ தைரியமா இருக்கணும். அழுது எதையும் சாதிக்க முடியாது. பொறுமையாரு, அவன் நல்லபடியா வந்துருவான். காளி, நான் எஸ்ஐட்ட தனிப்பட்ட முறையில் பேசிட்டேன். அவரும் பர்சனலா கேர் எடுத்து சீக்கிரமா கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. அர்ஜுன் நிச்சயமா கிடைச்சிருவாரு. ஆனா அது வரைக்கும் எல்லாரும் இங்கேயே இருக்க போறீங்க? எனக்கும் இப்போ என்ன பண்ணணும்னு எதுவும் புரியல. மாமா, என்னப்பா? என்ன பண்ணலாம் நீங்களாவது சொல்லுங்க. இங்க எத்தனை பேர் எதுக்கு? அவங்களுக்கு தகவல் கிடைச்சா சொல்லுவாங்க. நம்ம கிளம்பலாம். எனக்கும் அதான் சரின்னு படுது. நம்ம ஊருக்கு கிளம்பலாம். அப்பா, மாமா இல்லாம எப்படி? மாமா கிடைச்சிருவாருமா. நாம ரொம்ப நாள் இங்க இருக்க முடியாது. ஆதிரா, நீயும் கிளம்பு, ஊருக்கு போகலாம். இல்ல, அவரை பார்க்காம நான் எங்கே வரமாட்டேன். நீ மட்டும் இங்க எப்படிமா? நீங்க வேணா போங்க, நான் இங்கதான் இருப்பேன். என்ன ஆதிரா, சொன்னா கேளு. நீ தனியா இருக்கிறது சரியே கிடையாது பாத்துக்கோ. அர்ஜுன் இல்லாம நான் ஊருக்கு வரமாட்டேன். மாமா சொல்றாருல, உன்னை இங்க தனியா விட்டுட்டு எங்களால ஊருக்கு போக முடியாது. நீயும் கிளம்பு. இல்ல, நான் தனியா இருந்துப்பேன். நீங்க எல்லாரும் போங்க. அர்ஜுன் வந்தா நான் வருவேன். உன்னை இங்க விட்டுட்டு போனா அப்பாக்கு எங்களால பதில் சொல்ல முடியாது.
அதான் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கோம்ல, அவங்க கண்டுபிடிச்சிட்டு தகவல் சொல்லுவாங்க, அப்ப வந்தா போதும். யார் என்ன சொன்னாலும் சரி, அர்ஜுனை பார்க்காம நான் வர மாட்டேன். ஆதிரா சொன்னா கேளுமா. ஏற்கனவே இங்க இருக்கிறவங்களால பிரச்சனை இருக்கு. நீ தனியா இருந்து சமாளிக்க முடியாது. நீயும் கிளம்பு, போலாம். இல்ல, நான் வரல. இல்லம்மா, அர்ஜுன் வந்துருவாமா. நீ கிளம்பு, சொன்னா கேளு. நான் இங்க இருந்து தனியா சமாளிச்சுப்பேன். நீங்க எல்லாரும் கிளம்புங்க. நான் அர்ஜுனோட தான் வருவேன். வரமாட்டேன்னு ஒரே பிடிவாதமா இருக்கா. இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம எல்லாரும் கிளம்பி போக வேண்டியதுதான். ஏன் அங்க தனியா விட்டு வந்தீங்கன்னு அப்பா கேட்டா என்ன சொல்றது? நிலைமை தெரியாம இப்படி அடம் பிடிச்சா நாம என்ன பண்றது? என்ன சார், இவங்க இங்கே இருக்கேன்னு சொல்றாங்க, இவங்களுக்கு சேர்த்து ப்ரொடெக்ஷன் தர முடியுமா? ஐயோ ஐயோ சார், சாத்தியமே இல்லை சார். இங்க பாருங்கம்மா, இங்க தனியா இருக்கிறது ரொம்ப டேஞ்சர். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. உங்க ஹஸ்பண்டை தேடி அங்க இங்கன்னு அலைய வேண்டி இருக்கும். அதுக்கே போதுமான ஆள் இல்ல. இதுக்கு நடுவுல உங்களுக்கு தனியா பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அதனால நீங்க கிளம்புங்க. இல்ல சார், நான் போகல. இங்கதான் இருப்பேன். சொன்னா கேளுங்கம்மா. நீங்க இங்க தனியா இருக்கிறது ஆபத்து. உங்களுக்கு எந்த ரூபத்துல ஆபத்து வரும்னு சொல்லவே முடியாதுமா. அதனால நீங்க ஊருக்கு கிளம்புறதுதான் சரி. இல்ல சார், நான் செத்தாலும் பரவாயில்ல. என் புருஷன் இல்லாம நாங்க போக மாட்டேன். சார், இந்த பொண்ணு இங்க இருக்கிறது சரியில்லை சார். எப்படியாவது ஊருக்கு அனுப்பி வச்சிருங்க. காளி, நிலைமையை புரிஞ்சுக்க சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சரிப்பா, நான் பேசுறேன். ஆதிரா, நீ ஊருக்கு கிளம்புமா, நான் இங்கிருந்து பாத்துக்கிறேன். இல்ல மாமா, அர்ஜுன் இல்லாம நான் போக மாட்டேன். நீங்களே சொல்லுங்க, ஊர்ல என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இங்கதான் ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்கல்லம்மா. நான் இங்கிருந்து அர்ஜுனை தேடுறேன். நானும் உங்க கூடவே இருக்கேன் மாமா, ப்ளீஸ். நானும் அகிலன் சாரும் போலீஸோட சேர்ந்து அர்ஜுனை தேடுறோம். அவங்களோட காடு மலைன்னு அலைய வேண்டியது இருக்கும். உன்னையே கூட்டிட்டு போக முடியாதுமா. நீ இவங்க கூட போ. நான் இங்கே இருந்து சீக்கிரமா அர்ஜுனை கண்டுபிடிச்சு கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். மாமா, நானும் உங்க கூடவே வரேன் மாமா, ப்ளீஸ். சொன்னா கேளுமா, நான் தான் இங்க இருக்கேன்ல. இந்த பாரு, கண்டிப்பா நல்ல செய்தியோட வர்றேன். நீ கிளம்பு. எனக்கு போன்ல என்ன நடக்குதுன்னு அடிக்கடி தகவல் சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா சொல்றேம்மா, நீ தைரியமா கிளம்பு. மாமா, ஆதிராவை பத்திரமா கூட்டு போங்க. அது உன் அண்ணங்க பாத்துக்கிடுவாங்கப்பா. டேய் உடன் பொறுப்புங்களா, மருமகளை பத்திரமா பார்த்து கூட்டு போங்க. டேய், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அடுங்க. ஆமா, நீ என்ன பண்ண போறீங்க? நீ கிளம்பு. ஏய், நான் வந்துட்டு அர்ஜுன் அப்புறம் யார் தேடுறது? நான் சரோட இருந்து தேடுறேன், நீங்களாம் கிளம்புங்க. மாப்பிள, அப்ப நான் தனியா கிளம்புறேன். சரி திருப்பதி, நீ கிளம்பு. ராஜி, வாமா கிளம்பலாம். வா. அதிரா, சும்மா அழுதுட்டு இருக்காத. அதான் சொல்லிருக்கோம்ல, அவங்க தேடி கண்டுபிடிச்சிட்டு சொல்லுவாங்க, அப்ப வரலாம். இப்ப கிளம்பு. அதிரா, கிளம்புங்கறல. சும்மா அழுது அழுது வெறுப்பேத்திட்டு இருக்காத. கிளம்பு, போ போ. போமா. டேய் வாடா. டேய், அர்ஜுனை தேடுற வழிய பாரு. சும்மா குடிச்சிட்டு கூத்தாடிட்டு இருக்காத, சரியா? ஏய், எனக்கு தெரியும், நீ கிளம்பு. போட. வரங்க. வாங்க. பெருசா பேச வந்துட்டான். ஏன் பிரதர், இங்க அறிவு இருக்கிறதா சொன்னாங்கல்ல? அர்ஜுன் அங்கிருந்து தானே காணாம போயிருக்கிறான். நாம ஏன் அங்க போய் தேடி பார்க்க கூடாது? அதான் எஸ்ஐலாம் போய் தேடிட்டாங்கல்ல. இருந்தாலும் நாமளும் போய் ஒரு முறை தேடி பார்க்கலாமா? அவங்களுக்கு கிடைக்காத தடயம் நமக்கு கிடைக்கலாம்ல. அதுவும் சரிதான். வாங்க போலாம். இருங்க, மாமா போனதுக்கு அப்புறம் நம்ம போலாம். சரி வாங்க. மாமா,
பிரதர், சித்தர் மலம் மிரட்டலா இருக்குல்ல, எல்லாமே கண்ணுக்கு குளிர்ச்சியா பசுமையா இருக்குல்ல. பார்த்து. என்ன காளி, பயந்துட்டீங்களா? அப்படி இல்லை, ஒரு இடம் அழகா அமைதியா இருக்குன்னா அங்க ஆபத்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அழகில்லாத இடத்துல ஆபத்து இருக்காத காளி? அங்கேயும் இருக்கும், ஆனா இந்த அளவுக்கு இருக்காது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா காளி, இயற்கையில் அழகு அமைதி இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. எங்கெல்லாம் மனுஷங்க இருக்காங்களோ அங்கதான் ஆபத்து ரொம்ப அதிகம். சரியா சொன்னப்பா. உலகத்திலேயே ஆபத்தான மிருகம்னா அது மனுஷன்தான். பிரதர், ஏற்கனவே ஒரு முறை அர்ஜுன் காணாம போயிருக்கிறான். ஓ, இப்படி அடிக்கடி காணாம போவாரா? சேச்சா, இது 2வது தடவை. முதல் தடவை அவனுக்கு 6 வயசு, அவனே வந்துட்டான். இந்த முறையும் வந்துருவாங்கிற நம்பிக்கை, அதான் சொன்னேன். போலாமா? ம், தண்ணி இருக்கு, பார்த்து வாங்க. கை கொடுங்க பிரதர். என்ன தேடுறீங்க? அர்ஜுன் இப்படி இந்த வழியா தான் போயிருப்பாரு. அங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கலாம். அப்படியே நீங்களும் பார்த்துட்டு வாங்க. பிரதர், என்ன விஷயம் பிரதர்? எவிடன்ஸ் எல்லாம் தேடுறீங்க அப்படின்னா அர்ஜுனுக்கு தப்பா ஏதாவது நடந்திருக்கலாம். காளி, சுத்தியும் பார்த்தீங்கல்ல, இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். பயப்படாதீங்க காளி, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். கமான். காளி வாங்க. பிரதர், ஒரு நிமிஷம். நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோமா? ரொம்ப நேரமா நடக்கிறமே, அதான் கேட்டேன். அருவிக்கு போக இதான் கரெக்டான வழி. சரியா தான் போயிட்டு இருக்கோம், வாங்க. இல்ல, நீங்க ஏற்கனவே இங்க வந்திருக்கீங்களா? 2 தடவை வந்திருக்கேன். இங்கேயும் என்னோட ப்ராசஸிங் பிளான்ட் ஆரம்பிக்கலான்னு ஐடியா இருந்தது. ஆனா அதை டிராப் பண்ணிட்டேன். ஏன் பிரதர்? விடமாட்டாங்க காளி. இங்க இருக்கிறவங்களுக்கு சித்தர் மலை மேல அப்படி ஒரு பாசம், பிரச்சனை பண்ணுவாங்க. இங்க அர்ஜுனுக்கும் அதே பிரச்சனை தான். சரி வாங்க. காளி, இங்க ஒரு பர்ஸ் இருக்கு. இது அர்ஜுனோட பர்ஸ் இல்ல, தொடாதீங்க. டெஃபினட்டா அவர் இந்த வழியா தான் போயிருக்கணும். பர்ஸ் எல்லாம் ஒரே பிளட்டா இருக்கு. ஐயோ, அர்ஜுனுக்கு என்ன இருக்கும்?